अलस्ताहि धीमहि तन्नो वाराहि प्रचोदयात्। ओम हैं क्लीं श्रीं हैं क्लों हैं नमो भगवते वार्तालि वार्तालि वाराहि वाराहि वराहं हि अंदे अंदे नमः रुंदे रुंदे नमः जंबे जंबे नमः मोहे मोहि नमः स्तंभे स्तंभे नमः सर्वदुष्ट प्रदुष्टानां सर्वेषां सर्ववाशत्कुरु मोहनिर्जिह्वा स्तंभनं गुरु गुरु शीघ्रं वश्यं हैं क्लों हैं टग 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 ओम अस्त्राय पद। தருமபுரி மாவட்டம் பாலகோட்டில் இருந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ மகா வாராகி அம்மன் 108 வாராகி அம்மன் ஆலயத்திலிருந்து வாராகி சித்தர் ஜீவலிங்கம் சுவாமிகள் பேசுகிறேன். வருகின்ற பௌர்ணமி அன்று வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மிகப்பெரிய யாக பூஜை நடைபெற இருப்பதால் பக்தர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நிகழ்ச்சி நிரல் காலை 7 மணி முதல் கோ பூஜை, கணபதி ஹோம பூஜை, வாஸ்து சாந்தி பூஜை, புண்ணியாகன பூஜை, பிரவேச பலி, தம்பதியர் பூஜை, எஜமானியர் பூஜை நடைபெறுகிறது. நவகிரக ஹோமம், 108 வாராகியம்மன் ஹோமம், யமன் வாராகியம்மன் ஹோமம், அஷ்டவாராகியம்மன் ஹோமம், மகா வாராகியம்மன் ஹோமம் நடைபெறுகிறது. பகல் 10 மணிக்கு மேல் கும்ப அலங்காரம், யாகசாலை பிரவேச சூரிய கும்ப பூஜை நடைபெறுகிறது. மாலை 4 மணிக்கு மேல் கன்னியா பூஜை, சுவாசினி பூஜை, ஸ்ரீ ஸ்ரீ வைபவ ஹோமத்தின் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது. மாலை 6 மணி முதல் தேவி மகாத்மியம் பாராயணம் செய்வதோடு பல வகைப்பட்ட திரவியங்களால் சிறப்பு சண்டி ஓமம், ஸ்ரீ நவாஸ்ரீ ஜபம் நடைபெறும். ஆலயத்தில் 108 வாராகி அம்மன் கொண்ட அவதாரங்கள் கொண்ட வாராகி அம்மன் அமைந்துள்ளது. இந்த அம்மனுக்கு வருகின்ற பக்தர்கள் அவர்கள் கைகளால் அம்மாவுக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூ வைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு வருவதன் மூலம் அவர்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படுகிறது. இங்கு அமைந்துள்ள வாராகி அம்மன், யமன் வாராகி அம்மன், வார்த்தாளி அம்மன், அஸ்வரோட வாராகி அம்மன், மகா வாராகி அம்மன், நவகிரக வாராகி அம்மன், சர்ப்ப வாராகி அம்மன், ராகு வாராகி அம்மன், கேது வாராகி அம்மன், பூமி வாராகி அம்மன், நாக வாராகி அம்மன், சூரிய வாராகி அம்மன், சந்திர வாராகி அம்மன், லட்சுமி வாராகி அம்மன், குபேரலட்சுமி வாராகி அம்மன், யமன் வாராகி அம்மன், நாட்டிய வாராகி அம்மன், ஆகாச வாராகி அம்மன், குபேரலட்சுமி வாராகி அம்மன், அனைத்து விதமான வாராகி அம்மனும் அமைந்துள்ளது. மஞ்சள் குங்குமம் வைத்து பிரார்த்தனை செய்வதன் மூலம் சகல பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகிறது. அது மட்டும் இல்லாமல் திருமண தடை உள்ளவர்கள் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிப்பதன் மூலம் தோஷங்கள் நிவர்த்தியாகி திருமணம் நடைபெறுகிறது. குழந்தை வரம் வேண்டி வருகின்ற பக்தர்களுக்கு குழந்தை வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிப்பதன் மூலம் குழந்தை வரம் கிடைக்கிறது. இந்த ஆலயத்தில் அனைத்து விதமான பரிகாரங்களும் செய்யப்படுகிறது. இந்த பரிகாரத்தின் மூலம் அனைத்து விதமான நிவர்த்தியாகிறது. सामलाय विद्महे
अलस्ताहि धीमहि तन्नो वाराहि प्रचोदयात्। ॐ ऐं क्रीं श्रीं ऐं क्लों ऐं ॐ ऐं क्रीं श्रीं ऐं क्लों ऐं नमो भगवति वार्तालि वार्तालि वाराहि वाराहि वराहमुहि वराहमुहि हन्दे हन्दे नमः रुन्दे रुन्दे नमः जम्बे जम्बे नमः मोहे मोहे नमः स्तम्भे स्तम्भिनि नमः नाम सर्वेषां सर्वभाषित्कुरु मोहति जिह्वां स्तम्भनं गुरु गुरु शीघ्रं वश्यम् ऐं क्लों ऐं तग 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 ॐ हस्त्राय पडे साम्लाह विद्महे हलस्ताहि धीमहि तन्नो वाराहि प्रचोदयात्। ஒன்பது மணிக்கு மேல் அஸ்திர ஓமம், மகா பூர்ணாதி, சதுர்வேத பாராயணம், மகா தீபாரணை, கடம்புறம்பாடு, அம்பாள் மூலவருக்கு கலச அபிஷேகம். இரவு 10 மணிக்கு மேல் அம்பாள் மகா அபிஷேகம், அலங்காரம், சகஸ்ரநாமம், அர்ச்சனை, மகா தீபாரணை, பிரவேசம் நடைபெறுகிறது. பக்தகோடிகள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு இப்பூஜையில் வருகின்ற பக்தர்கள் அனைவரும் அவர்கள் கைகளால் அபிஷேகம் செய்துவிட்டு யாகத்தில் அவருடைய சங்கல்பங்கள் வைத்துக்கொண்டு பிரார்த்தனை வைத்துக்கொண்டு யாகத்தில் யாக நடைபெற பக்தர்கள் அவர்கள் கைகளால் யாகத்தில் யாகப் பொருள்கள் போடுவதன் மூலம் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நிவர்த்தி அடைந்து வாழ்வில் வராகியம்மனின் அருளை பெற்று வளமுடன் வராகியம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அனைத்து விதமான தடைகளும் நிவர்த்தியாகும்.